வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. குரு வக்கர நிவர்த்தி கடந்த 2025 நவம்பர் மாதத்திலிருந்து எதிர்பார்த்த மாதிரி தசாபுத்தி ரீதியாக கெடுபலன்களை கொடுத்துருக்கிறார், நல்ல பலன்களை கொடுத்துருக்கிறார். 2026 மார்ச் 11ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தியாகி தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரிஷபராசி, மிருகசீரிட நட்சத்திரம், இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 6 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 6 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 6 + 18 24 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். 24 வயசு வரைக்கும் இப்போ ராகு தசை நடப்பில் வருது. உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு ரிஷபராசிக்கு கடந்த காலத்தில் நிறைய நெருக்கடிகளை கொடுத்தது குரு வக்ர காலங்களில். ஏன்னா சனி பகவானுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தார். அந்த டைமில் சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு தான், அதாவது 3ஆம் பார்வை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்தது. இது மாதிரியான காலங்களில் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு இருக்கிற நபர்களுக்கு, இன்னொன்று யாருக்கெல்லாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய கஷ்டங்களை கொடுத்துது. இன்னொன்று, தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் குருவாக இருந்தாலோ இல்லை அந்த குரு சம்மந்தப்பட்டு இருந்தால் உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை கன்ஃபார்மாக கொடுத்துருக்கும். ராகுதசை மட்டும் இல்லை, பெரும்பாலும் எல்லா தசைக்குமே அந்த சனி பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல இல்லை சனி நகரக்கூடிய இடங்கள்ல, ஏன்னா கோச்சாரத்தில் குரு வக்கரமாக இருக்கார். இப்போ பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க, வேலை வாய்ப்பு ரீதியாக கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், வேலைக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம், வேறு வேலைக்கு அந்த வேலை கிடைக்காம தடுமாற்றங்களை கொடுத்துருக்கலாம், இல்லை வேலையில் பிரச்சனை, ஒரு சில பேருக்கு வேலையே போயிருக்கோம், அது மாதிரி நிறைய அந்த குரு வக்கர காலங்களை கொடுத்துருக்கலாம். இப்போ அது மாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு. ஏன்னா வக்கர நிவர்த்தி ஆகும்போது பொதுவாகவே சுபகிரகம் சொல்லக்கூடிய குரு, பொதுவாக இவர் சுபர், ஆனால் இந்த ராசிக்கு நன்மை செய்யாத கிரகம், பாவகிரகம்னு சொல்ல முடியாது, அவயோக கிரகம் அப்படிதான் நம்ம சொல்லணும். பாவகிரகம்னு சொல்ல முடியாது. பாவகிரகம்னாக்கா அது சனி செவ்வாய் இது மாதிரி கிரகங்கள் தான். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இவர் சுபர், இவருக்கு உண்டான பலன்களை கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் கொடுத்துருவார். சுபர் எங்கே இருக்காரோ, சுபகிரக நட்சத்திரம் இல்லை சுபகிரக சேர்க்கை அது மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா பொதுவாகவே இந்த ஜாதகத்துக்கு இவர் நல்லா இருக்காரு, இவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அது தசை வரும்போது அந்த கிரகம் யோக கிரகமாக இருந்தால் யோகத்தை செய்யும், அவயோக கிரகமாக இருந்தால் அவயோகத்தை செய்யும், அவ்வளோதான். இது மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ராகுதசையை பொறுத்த வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் இப்போ மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கலாம். 16 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் கூட எடுத்துக்கலாமே. கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இப்போ நல்லா இருக்கும், ஆல்ரெடி நல்லா இருக்கிறாங்க, இப்போ தசை நல்லா இருக்குது, பரவாயில்ல, படிப்பெல்லாம் போயிட்டுருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஏன்னா படிப்புங்கிறது 22 வயசு வரைக்கும் அப்பா அம்மாவுடைய பாதுகாப்பில் தான் இருப்பாங்க, அரவணைப்பில், அவங்களோட சொல் பேச்சு கேட்டு எல்லாமே அவங்களோட பாதுகாப்பில் இருப்பாங்க. அப்போது நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இருக்குது. எப்பவுமே பாதுகாப்புன்னு ஒன்று வேணும், ஒன்று பணம் இருக்கணும் மெயினாக. அப்படி இல்லை ஏழ்மை ரொம்ப கஷ்டப்படுறோம், நம்மளை சுற்றி எதுவுமே இல்லை அப்படின்னா அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க முடிஞ்சாலும் நமக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க, எல்லாமே சொல்லி கொடுத்து எல்லாமே இது பண்ணுவாங்க. அவங்க கஷ்டத்தில் தான் நம்ம இருப்போம் படிக்கிற காலகட்டத்தில். அப்போ நம்ம எந்த ஒரு முடிவுமே அவங்க கேட்டு தான் எடுப்பாங்க, இல்லை அவங்க எடுப்பாங்கன்னு வச்சிங்களேன். அப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு தசை நல்லா இருக்குன்ற பட்சத்தில் ஓகே. ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்ட நபர்கள், இப்போ சுக்கிரன்லாம் சேர்ந்துருக்குன்னு வச்சிங்களேன், அது லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கு. நம்ம சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது, நிறைய இந்த சோசியல் மீடியாலாம் பார்க்கலாம், அதிகமாக கெட்ட பேர் எடுக்கிற மாதிரி, ரொம்ப எதுக்குடா இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த இளம் வயது பசங்கள் பண்ணுறாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் இந்த தசைகள் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தா, பாவகிரக சேர்க்கையில் இருந்துச்சுனாக்கா, உங்களுக்கு அந்த சுய ஜாதகத்திலேயே சுப கிரகம் சொல்லக்கூடிய கிரகங்கள் இல்லை யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் நல்ல இடத்துல இருக்காது, மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனால இவங்களோட எண்ணங்கள் சரி இருக்காது, இது மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி மாட்டுவாங்க, ஏதாவது ஒரு கெட்ட பேர் எடுப்பாங்க, அது மாதிரி வரும். இது எல்லாருக்குமே சொல்ல பொதுவாக இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது சுய ஜாதகத்தில் நிறைய பாதிப்புகள் இருக்குது, எதிர்காலமே சரியில்லை அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். என்னதான் இருந்தாலும் இந்த படிக்கிற காலகட்டத்தில் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா பரவாயில்ல, நல்லபடியாக போகும். ஆனால் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த குரு வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது கொடுக்கும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்கள், 20 வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்க, இல்லை மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க, இல்லை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும், நல்ல ஒரு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். 24 வயசுலேருந்து 16 வருடங்கள், அதாவது 40 வயசு வரைக்கும் குரு தசை. குரு
இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை செய்யாத தசை தான் நான் நிறைய சொல்லுவேன். ஏன்னா நன்மை செய்யாத கிரகத்தை நன்மை செய்யாத கிரகம் தான் சொல்ல முடியும். இவர் நன்மை செஞ்சிருவாரு, அதை கொடுத்துருவார், இதை கொடுத்துருவாருன்னு சொல்ல முடியாது. அதுக்காக நன்மை செய்யாமல் இருந்துராது. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ 8ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணுறான்னு வச்சிங்களேன், அஷ்டமாதிபதி தான் இவர். 8ல் இருந்து தசை பண்ணால் சிறப்பு. கிட்டத்தட்ட 16 வருஷம் நல்லது பண்ணும். 7 சனி வரும்போதோ அஷ்டம சனி வரும்போதோ கூட ஓரளவுக்கு நல்லது பண்ணிடும். நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். மெயினாக அப்படி தான் இருக்கும் தசாபதி பார்த்தீங்கன்னாக்கா. ஆனால் மெயின் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசிக்கு இந்த குரு பகவான் நன்மை செய்யாது. வேலை கிடைக்கும்னா வேலை கிடைக்கும். வேலை அப்படிங்கிறது சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல ஒரு நல்ல கிரகம் இருக்கிறது, சுப கிரகங்கள் இருக்கிறது, இதெல்லாம் வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துரும். திருமண தடைகளை வைக்கும் ஒரு பக்கம், இல்லை திருமணமும் நடந்துடும். நடக்கக்கூடிய தசை நல்லா இருக்குனாக்கா கிட்டத்தட்ட குரு திருமணத்தையும் கொடுத்துருவார். ஆனால் திருமணமும் தடைப்படுது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு அமர்ந்த இடம் சரியில்லை, பாவகிரக சேர்க்கை, பாவகிரக தொடர்பு இருந்துச்சுனாக்கா இது வந்து அந்த தசையிலையும் பிரச்சனை கொடுக்கும், மெயின் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கும். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஜாதகத்தை பார்த்து திருமணம் பண்ணணும். லவ் மேரேஜ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இதெல்லாம் ஜாதக அமைப்பெல்லாம் பார்த்துட்டு பரிகாரம்லாம் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். மெயினாக வந்து இது மாதிரி திருமண தடைகள் கொடுக்குது அப்படின்னாக்கா 27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு குரு உங்கள் கோச்சாரத்தில் இப்போ நல்லா இருக்கார், வக்கர நிவர்த்தி ஆகிறார். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் 6, 8, 12 ஆகிய இடங்கள்லாம் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் திருமணம் அப்படிங்கிறது லேட் ஆகும். மெயினாக இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேதுவோடு சேர்ந்துருக்காருன்னு வச்சிங்களா, அப்போ திருமணத்தை கரெக்டாக கொடுத்துரும். கொடுக்க வேண்டியது டக்கு டக்குன்னு அங்கே கொடுத்துரும். ஏன்னா அவயோக கிரகம் கேதுவோடு சேரும்போது அது வந்து அவயோக பலன்களை கொடுக்கக்கூடாது. கேது பகவான் யோக பலன்களை மாற்றி கொடுக்க வச்சிடும். அது நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி இருந்துச்சுனாக்கா சிறப்பு. அதனால் வந்து இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ 27 வயசுக்கு மேலே ஒரு 30, 31 வயசு வரைக்கும் இருக்கிறீங்கனாக்கா திருமண பிராப்தம் கன்ஃபார்மாக உண்டு. இப்போ திருமணம் நடக்கும். யாரெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ திருமணத்துக்கு கொடுப்பனையான காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா குரு பயிற்சிக்குள்ளே திருமணத்தை கொடுத்து தான் குரு பயிற்சியே பண்ணும். அது மாதிரி இருக்கும். நல்ல ஒரு மாற்றங்கள், வேலை ரீதியாக நல்ல ஒரு உயர்வு, புது வேலை தேடக்கூடிய நபர்களுக்கோ இல்லை வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க வேலை சரியில்லை, நான் ரொம்ப நாளாக வேலைக்கு முயற்சி பண்ணுறேன்னாக்கா இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு வேலை மாற்றம் உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். பண வரவு கொடுக்கக்கூடிய காலம். வேலையில் வந்து சம்பள உயர்வோ இல்லை வந்து ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறதுனா இப்போ கிடைக்கும். டக்கு டக்குன்னு இப்போ ஏதாவது ஒரு பாசிட்டிவாக நடக்கும் கன்ஃபார்மாக குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. இந்த குரு தசை பின்னாடி 6 வருஷத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது சனி சம்மந்தப்படலைன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தாருனாக்கா முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது நல்லது கொடுத்துரும். பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் எப்படியும் அந்த சுக்கிர புத்தி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சூரிய புத்தி, இது எல்லாமே சுக்கிர புத்தியாக 6ஆம் அதிபதி புத்தியாக வந்துடுவார். சூரிய புத்தி சந்திர புத்தியெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். சனி பகவானுடைய பார்வையில் மாட்டினா ரொம்ப சொல்லவே தேவையில்லை. தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய கஷ்டத்தில் தான் இருப்பீங்க, கடன் பிரச்சனையில் இருப்பீங்க. அது வந்து இழுபறியாகவே இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். ஆனால் இருந்தாலும் தொழில் பண்ணவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இதில் வந்து நெருக்கடிகளை அதிகமாக கொடுக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் கவனமாக இருங்க. பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம். ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் போகாமல் இருக்கிறது நல்லது. லாட்ரி விஷயத்தில் போகாமல் இருக்கிறது நல்லது. பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறவங்க 16 வருஷமாக குரு தசை, அதாவது 24 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் சொல்லியிருக்கு இல்லையா, தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எப்பவுமே கவனமாக இருக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசிக்கு நீங்கள் வந்து அவர்கிட்ட மாட்டின மாதிரி எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னாக்கா தேவையில்லை, நீங்கள் அவர்கிட்ட மாட்டலை, நல்லபடியாக போயிட்டே இருக்கும், அப்படி இப்படி போயிட்டே இருக்கும். உங்கள் முயற்சிக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் உங்களை எப்படி எப்படியெல்லாம் பண்ணணுமோ, சித்திரவதை பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணணும். கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா ஓகே. அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். 40 வயசுக்கு மேலே 59 வயசு வரைக்கும் சனி தசை முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம். நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். எல்லா வீடியோவில் நான் அப்படி தான் சொல்லுவேன். இது தனித்தனியாக நான் வீடியோ போடுறதுக்கு சம்மந்தமாக. ஏன்னா குரு வக்கர நிவர்த்தி ஆகுது, எனக்கு அது நல்லது நடக்கும், கண்டிப்பாக நல்லது நடக்கும் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய இடம். 2ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரம் தான். பண வரவுகளை, இடமாற்றங்களை, வீடு கட்டுறது, இது மாதிரி நிறைய இடத்த சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போது ஒரு சில மாற்றங்களை கொடுத்துருப்பார். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நிறைய உங்களுக்கு நெருக்கடிகள் கொடுத்துருக்கலாம், இடமாற்றங்களை கொடுத்துட்டு அதை பிரச்சனை கொடுத்துருக்கலாம், வேலை மாற்றங்களை கொடுத்துட்டு வேலையில் ப்ராப்ளத்தை வச்சுருக்கலாம். இப்போ அந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இப்போ இடம் அப்படிங்கிறது இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த இடம் வாங்கலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வீடு கட்டுறது, இதெல்லாம் வந்து குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு நடக்கும். ஆனால் சனி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த ராசிக்கு யோகாதிபதி தான் இல்லைன்னு சொல்ல. இந்த ராசிக்கு வந்து சனி தசை ஆரம்பிக்கும் போது இப்போ 6ஆம் இடத்துல சனி இருக்காருன்னு வச்சுக்கலாம். அதாவது உங்கள் வயசில் எந்த வயசில் இருந்தாலும் சரி, சனி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சனி முடிகிற தருவாயில் இருப்பீங்க. 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார் சனி.
ஆனால் 6ஆம் இடத்துல இருக்கும்போது 2013, 14, 15லலாம் ஒரு சில பேருக்கு வந்து சனி தசை ஆரம்பிச்சிருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ப்ராப்ளத்தை கொடுக்கும். இது வந்து ஏன்னா இப்போ வந்து கோச்சார ரீதியாக முதல் 10 வருஷம் ஓரளவுக்கு அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த அஷ்டம சனி கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கலாம். அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு தான் அந்த சனி தசையை உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா சனி நல்லா இருக்காரு, நல்லா தானே இருக்கணும் கோச்சார ரீதியாக, ஏன் நல்லா இல்லை அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த 9 வருஷம்லாம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அந்த 9 வருஷத்துல சனி பார்வைப்படக்கூடிய இடங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், இது மாதிரி ராகு, இது மாதிரி கிரகங்கள் இருந்தால், அவயோக கிரகங்கள் இருந்தால் இதெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கும். கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் எதுக்கு முயற்சி பண்ணீங்களோ அதில் வந்து பிரச்சனைகளை கொடுத்து நிறைய கடன் பிரச்சனை, இல்லைன்னா மணி லாக் ஆகிறது, இது மாதிரி எல்லாமே தடை தாமதங்களை கொடுத்துட்டே வரும் பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில். ஆனால் கோச்சார ரீதியாக 10ல் வந்துட்டாரு, 9ல் இருந்தார், இது எல்லாமே நல்ல பலன்கள் தானே கொடுக்கணும். இப்போ 11ல் இருக்காரு, இதெல்லாம் வந்து நல்ல பலன்கள் தானே கொடுக்கணும் அப்படின்னாக்கா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 9 வருடத்தில் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இந்த ராசிக்கு பகை கிரகங்கள், சனி பகவானுக்கும் பகை கிரகங்கள். அப்போது மொத்தமாக அவங்களுக்கு வந்து பணம்லாம் லாக் ஆகிருக்கும், கடன் பிரச்சனை கொடுத்துருக்கலாம். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணுறது நல்லது. செக் பண்ணிவிட்டு அதுக்குண்டான நீங்கள் எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் தொழில் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா சனி தசை இப்படி தான் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம், வேற ஒருவரோட வந்து சொல் பேச்சு கேட்டு வீட்டில் சண்டை போட்டுன்னு இருக்கலாம், தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மனநிலை மாற்றங்களை கொடுக்கக்கூடியது குரு. சுப கிரகங்கள், ஏன்னா இது மாதிரி ஒருத்தருக்கு நம்ம கல்யாணம் ஆகணும் அப்படின்னாக்கா இப்போ குரு, செவ்வாய், சுக்கிரனை பார்க்குறோம். அது மாதிரி கோச்சாரத்துலேயும் அவங்க வக்கரமாகாமல் இருந்தால், வக்கரமாகக்கூடிய காலத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை கொடுத்துருக்கும். இப்போ வக்கர நிவர்த்தி ஆகும்போது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒற்றுமை வரும். இப்போ அவங்க வந்து என்னென்னலாம் பிளான் பண்ணாங்களோ, வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, இதெல்லாமே அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் வரும். 60 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் ராசிக்கு 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் சுப விசேஷங்கள்லாம் அதிகமாக கூடி வரும். குரு வக்கர காலங்கள்லாம் நிறைய தடைப்பட்டிருக்கலாம். இந்த டைமில் ஒரு சிலர் வந்து வேலை மாற்றங்களை எதிர்பார்த்துருப்பீங்க, வேலை போயிருக்கேன். ஏன்னா 60 வயசுக்கு மேலே என்னன்னாக்கா வேலை எல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து வேலையிலே இருந்திருப்பாங்க, நல்ல வேலை போயினே இருக்கும், வேலை மாற்றணும்னு நினைப்பாங்க, இல்லை வெளிநாட்டில் இருந்தாலும் இங்கே வந்து சேரணும்னு நினைப்பாங்க. அதுமாதிரி நிறைய அவங்களுக்கு வந்து கொடுக்கும் இல்லையா. இதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள். இந்த டைமில் சரியான முடிவு எடுப்பீங்க, வேலை சார்ந்து நல்ல ஒரு முடிவு, வேலையில் நல்ல ஒரு மாற்றம். இப்போ வேலை போச்சுன்னாக்கா இப்போ வேலை கிடைக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 24 எண்டுலேருந்து இல்லை 25ல் ஒரு சில பேருக்கு வேலை போயிருக்கலாம். அந்த வேலைலாம் போயிருந்ததுன்னு வச்சுல இப்போ வேலை கிடைக்கும். வேலையில் ஒரு சம்பள உயர்வோ ஏதோ ஒன்று 60 வயசுக்கு மேலே நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்கும். நீங்கள் வேலையை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் வேலைன்னு சொல்லக்கூடிய இடம், அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ரிட்டர்மெண்ட் கிடையாது. நிறைய போயிட்டே இருக்கலாம், வேலை போச்சுன்னா கூட வேலை கிடைக்கும். அது மாதிரியெல்லாம் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு உங்களுக்கு நிறைய முடிவுகளை தெளிவாக எடுப்பீங்க. சொத்து ரீதியாக பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். மனசெலவில் இல்லைனாக்கா உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவ செலவுகள்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 77 வயசுக்கு மேலே 84 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இருக்கிற இடத்த பொறுத்து, ஒரு சில பேருக்கு வந்து ரிஷபராசியில் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு சனியோட வீட்டில் அந்த கேது பகவான் இருந்து தசை பண்ணும்போது நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். கிடைக்குமா சனியோட வீட்டில். இன்னொன்று வந்து அந்த வீடு கொடுத்த கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா பகை கிரகமாக இருக்கும் இந்த சுக்கிரனுக்கு. அதாவது சனிக்கும் பகை கிரகமாக தான் வருவார். அதாவது சூரிய சந்திரன் வீட்டில், அது மட்டும் இல்லாமல் குருவுடைய வீட்டில், இது மாதிரியான இடங்களில் இருந்து தசை பண்ணும்போது நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அந்த லக்னமாக இருந்தால் கூட அந்த கேது தசை அப்படிங்கிறது அந்தளவுக்கு நன்மை செஞ்சுருக்காது. இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றங்கள் உண்டு, தெளிவான முடிவு எடுக்கக்கூடியது. இன்னொன்று உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்படி பார்த்தாலும் 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுச்சுன்னு வச்சிங்களேன், உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். நோய் நொடி அப்படிலாம் மருத்துவ செலவுகள் அதெல்லாம். ஒரு சில பேருக்கு வந்து கடைசி வரைக்கும் நோய் நொடி இல்லாமே இருப்பாங்க, அது மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகமே இருக்குது. அவங்களுக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன கடன்கள் இருந்துச்சுன்னா அந்த கடன்கள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, மணி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல்லாம் வந்து சுமூகமாக இருக்கும், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும், வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது. இது மாதிரி நிறைய மாற்றங்களை இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களையும், உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றது, மன அழுத்தத்திலேருந்து வெளியே வர்றது, அது மட்டும் இல்லாமல் பொருளாதார பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நன்றி.